படுத்தலாம். மலைகள் விலகி போகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் கரங்களை தட்டியுமே பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத நேசர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நிசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா இந்த சுகமானவர் யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர். யெகோவா இந்த சுகமானவர் யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர். வருவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வருவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் என்னை கைவிடாத ஒரு சிநேகிதர். அல்லேலூயா.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று என்னை நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வரணும் அருகில் தோற்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. நான் வரணும் அருகில் தோற்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிட மாட்டேன் என்றே எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிட மாட்டேன் என்றே இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்க்க
பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஏசையா ஏங்குதே என் மனம் இன்று, மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் இன்று. ஏசையா ஏங்குதே என் மனம் இன்று. குலக்கொடியாய் நல்ல கனி தரவே கனிச்செடியாயும் இணைந்திருந்தீர். குலக்கொடியாய் நல்ல கனி தரவே கனிச்செடியாயும் இணைந்திருந்தீர். கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாக்கி உறுத்திய என் மீது மண்பை பொழிந்ததென்ன. கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாகி உறுத்திய என் மீது மண்பை பொழிந்ததென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் இன்று. ஏசையா ஏங்குதே என் மனம் இன்று. வளம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்ட வனாந்திரம் வாய்த்ததென்ன. வளம் தரும் வாழ்வினை கனவு கண்டேன், வறண்ட வனாந்திரம் வாய்த்ததென்ன. குணங்கெட்ட மாந்தர்களின் இடமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போவதென்ன. குணங்கெட்ட மாந்தர்களின் இடமற்ற வார்த்தைகளால் மனம் தரும் மலர் கூட முள்ளாகி போவதென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் இன்று. ஏசையா ஏங்குதே என் மனம் இன்று. வருகையின் நாளில் மகிழ்வுடனே முகமுகமாய் உம்மை தரிசிக்கவே. வருகையின் நாளில் மகிழ்வுடனே கிருபையின் கரங்களுக்குள் அனுதினம் நடந்திடுவேன். திரு அருள் தரும் தேவன் திருப்பாதம் பணிந்திடுவேன். கிருபையின் கரங்களுக்குள் அனுதினம் நடந்திடுவேன். திரு அருள் தரும் பணிந்திடுவேன். மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி அன்பு யார் தருவார் என்று ஏங்குதே என் மனம் இன்று. ஏசையா ஏங்குதே என் மனம் இன்று. குலக்கொடியாய் நல்ல கனி தரவே கனிச்செடியாயும் இணைந்திருந்தீர். குலக்கொடியாய் நல்ல கனி தரவே கனிச்செடியாயும் இணைந்திருந்தீர். கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாக்கி உறுத்திய என் மீதும் அன்பை பொழிந்ததென்ன. கனியற்ற விஷக்கொடியாய் கருக்குள்ள முள்ளாக்கி தீய என் மீது அன்பை பொழிந்ததென்ன. மலரிதழ் மேலே பனித்துளி போலே ஒரு துளி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு இந்த மாதம் இல்லாத இன்னொரு மாதம் தான் இருக்குது இந்த வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேட்டால் கூட இந்த 2025 கிடைக்காது. அதனால் இந்த 2 மாதமும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்துருக்கிறார். இந்த மாதத்தில் அதிகமாக கர்த்தரை நீங்கள் தேடுங்க, அவரோடு கூட பேசுங்க, அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. அது நிமித்தம் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே கூட கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் ஒரு வார்த்தையை கொடுத்தார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. சுருக்கமாக சொன்னால் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். விருத்தி அடைய பண்ணுவார்னா என்னது? பெருக பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படியே இருக்க மாட்டேன், மேலே மேலே என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அல்லேலூயா. அதான் விருத்தி அடைகிறது. அப்போ கர்த்தர் இந்த மாதத்தில் ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை, ஆண்டவருக்காக வாழுகிற பிள்ளைகளை அவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் எனக்கு எப்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறாருன்னு ஒருவேளை நீ வாழ்க்கையில் நீ நொந்து போய் கிடந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அவர்? உனக்கு தயை செய்ய போகிறார். உன் மேலே இருந்த கோபத்தையெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? விட்டு திரும்பிடுவேன். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பிடுறார். உண்மையில நிறைய ஒருவேளை கோபமாக இருந்திருக்கலாம். இந்த பையன் இந்த பொண்ணு என்ன மதிக்காமல் இஷ்டம் போல் ஓடின்னு இருக்குதே அப்படின்னு அவர் ஒருவேளை அவர் கோபம் உக்கிரம் இருந்திருக்கலாம் நம்ம மேலே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை என்ன பண்ணாரா? விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து. அல்லேலூயா. தயை செய்ய போகிறார். 2வது உக்கிரத்தை உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி. அது ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுவது, ஷோ யுவர் மெர்சி அண்டு ஹாவ் கம்பேஷன் ஆன் யூ அண்டு மல்டிப்ளை யூ ஆஸ் இ ஸ்வர் டு யுவர் ஃபாதர்ஸ். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதங்களை அவர்களை எப்படி அவர் பெருக பண்ணினார், அதே போல் உன்னையை நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். நம்முடைய பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்? பெருக பண்ணினார். அவர்களை கர்த்தர் நாளுக்கு நாள் அவர்களை விருத்தி அடைய பண்ணினார். அவங்க சொத்துக்களை பூமி என்ன பண்ணலையா? தாங்க முடியாத அளவு கர்த்தர் அவங்களை உயர்த்தி வைத்தார். அப்போ அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னால் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் பெருக பண்ணினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அது நான் அநேக காரியங்களை சொல்லிக்கினே போகலாம். நீங்கள் தாவீதை குறித்து 2 சாமுவேல் 5:10, 1 நாளாகமம் 11:9 இந்த 2 வசனங்களை சொல்லுது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளினுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது என்ன பண்ணாராம்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்.
இப்போ தாவீது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனாய் அவன் வளர்ந்தான், அவன் வாழ்ந்தான். அந்த தன் இளைய பிராயத்திலேருந்தே அவன் ஆண்டவருக்காக என்ன பண்ணான், ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்ததுனால்தான் அவனோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரான் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் என்ன பண்ணானா விருத்தி அடைந்தான். அப்போ நம்ம கூட தாவீதை போல நாம் கூட அவருக்கு பிரியமாய் வாழும்போது, தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை சொல்லி இப்போ நான் அதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. தாவீதினுடைய காரியமெல்லாம் நமக்கு தெரியும். எப்போதும் தேவனை என்ன பண்ணுறவன், துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன், தேவனுடைய வசனத்தின்படி வாழ்கிறவன். அதனால தான் தாவீதை ஆண்டவரே சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்றாரு. அந்த தாவீதின் சந்ததியில் தான் யார் வந்தது, இயேசு கிறிஸ்து வந்தார். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவனுடைய சந்ததி என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம பாருங்கள், இப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ஒருவேளை ஆடு மேய்ச்சின்னு இருந்த ஒரு சிறுவனாக இருந்தான். அந்த ஆடு மேய்த்தவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவாய் உயர்த்தினார். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் அவன் நல்ல ராஜபாரம் பண்ணி முதிர் வயதில் அவன் ஆண்டவரோடு கூட அவன் சேர்ந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. நம்ம கூட ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக வாழ்ந்தா, தாவீதை போல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மையும் கூட நாளுக்கு நாள் என்ன பண்ணுவார், ஆமாம், விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எதில் விருத்தி அடைய பண்ணுவார்னாக்கா, வேதம் சொல்லுது, நீங்கள் நீதிமொழி 9:11 வாசித்தீங்களா, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அப்போ ஆண்டவர் நம்ம மரண பயம் நமக்கு வராது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த ஒரு பயம் நமக்கு வராது. ஆமென். அப்போ நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் என்ன பண்ணோம், விருத்தியாகும். நீடித்த ஆயுளை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், ஆபத்து காலத்துக்கெல்லாம் நம்மளை விலக்கி அவர் அடைக்கலத்துக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாப்பார். ஆமென். அப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுவோம், விருத்தியாகும். மாத்திரமல்ல, ஈசாக்கு குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆதியாகமம் 26:13 வாசித்தீங்கன்னா, ஈசாக்கு என்ன பண்ணார், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம ஐஸ்வர்யவனாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் மட்டும் நம்ம இந்த தற்காலிகமாக போய் குறுக்கு வழியில் போய் சம்பாதிச்சு ஆவறானுங்கள்ல, அவனுக்கு கொடுத்து வேதனை சொல்லி தெரியுமா, நீதிமொழி 3:33 வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது, துன்மார்க்குடைய வீட்டில் சாபம் இருக்கும். துன்மார்க்குடைய வீட்டில் என்ன இருக்கும், ஆமாம், துன்மார்க்கமாக வாழ்ந்து மற்றவனை ஏழ்ச்சி, மற்றவங்கிட்ட அபகரித்து இப்படி வாழறான் பார்த்தீங்களா. ஊர் பணத்தை எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கு போட்டுக்கின்னு துன்மார்க்கமான வாழ்கிற அவனுடைய வீட்டில் என்ன இருக்குமா, கர்த்தரின் சாபம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீ நானும் யாருன்னாக்கா நீதிமான். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் வாழும்போது, கர்த்தரை மட்டும் முன்னால் வைத்து கொண்டிருக்கும்போது அவன் என்ன பண்ண மாட்டான், அநீதி செய்ய மாட்டான். சங்கீதம் 15 கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான்னா, கைகளில் சுத்தம் உள்ளவன், உத்தமனாய் நடந்து நீதியை மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு நிறைய ஒரு பட்டியலில் போட்டிருக்குது.
கடைசியில் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், இன்றைக்கி வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி நிறைய துன்மார்க்கமான காரியங்களை செய்திருக்கிறாங்களே, அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? கர்த்தரின் சாபம். அவனுக்கே தெரியாது. அந்த துன்மார்க்கனுக்கு வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, சடிதியில் என்ன வருமா? ஆபத்து வரும். யோபில் வாசிக்கலாம், துன்மார்க்கனுடைய வீட்டில் அவன் அடுப்பு என்ன பண்ணான்? அணைந்து போ. யோபு 19, 22 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கலாம் தெரியும். துன்மார்க்கனுடைய வீட்டில் அவன் அடுப்பு அணைந்து போகும். பூனை தூங்குவாங்க. அவன் நல்லா பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்தா கூட அது கட்சியில் முள்ளும் குறுக்கம் வளைஞ்சி கட்சியில் அங்கே வாழறதுக்கு ஆலை இல்லாமல் சர்ப்பங்கள் அங்கே தாபரிக்கும். இப்படிலாம் சொல்லப்படுது துன்மார்களுடைய காரியத்தை. அதனால் ரொம்ப ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறவன், கைப்பாடாய் சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுவான்? விருத்தி அடைவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நினைக்கிறவங்கள கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன பண்ணுவார்? ஆமென், அல்லேலூயா. தாவீதை நாளுக்கு நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? விருத்தி அடைய பண்ணினார். ஈசாக்கை வர வர அவனை என்ன பண்ணார்? விருத்தி அடைய பண்ணினார். ஆமென். அவனுக்கு சகலமும் கிடைத்தது. அப்போ அதே தேவன் தான் இன்றைக்கி நம்முடைய தேவன். ஆமென். நம்மளையும் கூட ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை விடாமல் நம்ம பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படும். இந்த விருத்தியை குறித்து நான் ரொம்ப விளக்கமாக போல, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, அதை கொஞ்சம் வாசிக்கலாம் பார்க்கலாம். 17ஆம் வசனம், உபாகமம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஆமென். நீ கை கொண்டு செவி கொடுப்பாயானால். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆண்டவர் நம்மளை அவர் விருத்தி அடைய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்மளை ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். என்னைக்கு நீ ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாயோ, அவருக்காக நான் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்தாயோ, அன்றைக்கே நீ அவருடைய பிள்ளை என்ற ஒரு முத்திரை உனக்கு போட்டுட்டார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளையாகிய உனக்கு எனக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார்? நமக்கு இறங்குவார், தயை செய்வார், நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்து பிடிப்பார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த தகுதியை தான் அங்கே சொல்லப்படுது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாய், ஆனால் உன்னை விருத்தி அடைய செய்வார். அதாங்க பாயிண்ட்டு. அங்கே தான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். முதல் பாயிண்ட் அங்கே சொல்லப்படுது, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். பாருங்கள், வேதத்தில் இந்த சாபத்து ஈடானதை எடுத்துக்கொண்டவங்க ஒரு சில ஆளுங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை நீ எடுத்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருது. யோசுவா அந்த எரிகோவை பார்த்து 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சரி, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே
நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்துக்கு அந்த வழியாக தான் அவங்க போய் ஆகணும். இந்த எரிகோ பட்டணம் எப்படி இருக்குதுனாக்கா, அந்த வாசலை அடைச்சிட்டானுங்க, ஒருத்தரும் வெளியே வரதில்லை, ஒருத்தரும். அப்போ அந்த அளவுக்கு செல்ஃபிஷ் ஆகணும். வாசலை அடைச்சிட்டு எவனும் இங்கே வரக்கூடாது, எவனும் போகக்கூடாது, அவனுங்களும் வெளியே வரமாட்டான். அப்படி தானே சொல்லப்படுது இப்போ முதல் வாசனம். அல்லேலூயா. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும். ஏன்னா அந்த வழியாக தான் இவங்க என்ன பண்ணி ஆகணும், பிரயாணம் பண்ணி ஆகணும். அடைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம்தான் எரிகோ. இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணுறான், அடைச்சி வச்சிடறான். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு தடையை போட்டு வச்சிடறான். இப்போ பாருங்கள், யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ அதை பற்றி கவலைப்படாத, அந்த எரிகோவை உங்கள் கையில் நான் என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் இப்படியெல்லாம் செய்யுங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த எரிகோவை சுற்றி என்ன பண்ணோம், 7 நாள் சுற்றி வரணுன்னாரு. வாயை 6 நாளைக்கு யாரும் வாயை தரக்கூடாது, ஒரு முறை சுற்றி வாங்கினார். 7ஆம் நாள் 7 முறை சுற்றுங்கன்னாரு. அந்த 7ஆம் நாளில் 7 முறை சுற்றிட்டு எக்காலம் ஊதி என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரியுங்கள் என்றார். ஆர்ப்பரித்த போது எரிகோவின் அலங்கு என்ன பண்ணுச்சு, இடிந்து விழுந்தது, தரைமட்டமானது. இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த எரிகோ தரமட்டம் ஆயிடுச்சு. இப்போ யோசுவா இந்த 26ஆம் வசனத்தில் சொல்கிறார், 6:26 என்ன சொல்கிறாரு, அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனை அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனை சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். அதனால தான் நம்ம வீடு கட்டும்போது கூட அஸ்திபாரம் போடும்போது என்ன பண்ணுறோம், செபிக்கிறோம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரம், நம்ம சபையை கட்டினோம், அஸ்திபாரம் போடுறது செபித்து தான் ஆரம்பித்தோம். ஏன்னா அங்கே அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடி செபித்தே ஆக வேண்டும், அங்கே சாபம் இருக்கும். இங்கே எரிகோ பட்டணத்தை கொடுத்து அந்த அஸ்திபாரம் போடும்போது அங்கே யார் செத்துருவான், மூத்த குமாரன் சாவான். அப்புறம் வாசக்கால வைக்கும்போது இளைய குமாரன் சாவான். சாபம் அங்கே இருக்கும் அப்படின்றான் அந்த எரிகோவில். நம்ம கூட அந்த 2 காரியத்துக்கும் முக்கியமாக நம்ம ஜெபித்து தான் அதை செய்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் சாபம் நம்ம வாசப்படியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி அது போட்டோம். இவ்வளோ தெரிஞ்சிருந்தோம். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒருத்தன் வந்தான் பாரு. யார் அவன் பேர் என்ன, ஆகான். அவன் பேர் என்னது, ஆகான். இந்த ஆகான் என்ன பண்ணால், இவ்வளோ எச்சரிப்பு கொடுத்தோம், இதெல்லாம் சாபம், இதை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது என்ன தெரிஞ்சிருந்தோம். அவனுக்கு இச்சை வந்துடுச்சு. அந்த இச்சித்து அவன் என்ன பண்ணான், எடுத்துட்டான். பாருங்க நீங்கள் 21ஆம் வசனத்தில், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள், வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. இதில் என்ன காரியம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதனால தான் அவங்க இந்த 7 முறை சுற்றுனாங்க. எரிகோ அலங்க என்ன பண்ணுச்சு, 2வது ஒரு பட்டணத்தை தாண்டணும். அது என்ன பட்டணம், ஆயி பட்டணம். அப்போ யோசுவா சொல்கிறாரு, எப்பா அந்த ஆயி பட்டணத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்றார். வேவு பார்த்துட்டு வரானுங்க. அப்போ அவனுக்கு சொல்கிறானுங்க,
ஐயா ஐயா, எல்லா ஜனங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆயிப்பட்டினம் ரொம்ப சின்ன பட்டணம் தான். ஒரு 2000-3000 பேர் போனால் ஈஸியாக என்ன பண்ணலாம், அதை லகுவாக மேற்கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே யோசுவா சொல்கிறாரு, சரிப்பா அதேமாதிரி ஒரு 3000 பேர் போங்க. போயிட்டு ஆயிப்பட்டினத்துக்கிட்ட போகிறாங்க. ஆயிப்பட்டினத்தை என்ன பண்ணானுங்க, இவனுங்களை முறியடித்தார்கள். இஸ்ரவேலர் பின்வாங்கி போனார்கள். எனக்கு ஒரு 36 பேரை வெட்டி போட்டார்கள். இப்போ திரும்பி வந்து ஐயோ என்று கதறி யோசுவா என்ன பண்ணுறாரு, ஏன் தான் இந்த மாதிரி நடந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். நீ கண்டுபிடி. நீங்கள் இந்த அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அதிகாலையில் எழுந்து கோத்திரமாக வர வைக்கிறாரு. அதில் வம்சமாக வர வைக்கிறாரு. அதில் ஒரு வம்சம் கண்டுபிடிக்கிறாரு. அதில் யார் கண்டுபிடிச்சாங்க, ஆகானை கண்டுபிடிச்சார். ஆகானை கூப்பிட்டு, மகனே நீ இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தப்பா, என்ன நடந்தது சொல்லுன்னு தான் அவன் சொல்கிறான். இதை ஐயா நான் இச்சித்து என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கொண்டது உண்டு. அப்போது அந்த எந்திரத்தில் வச்சேன்னா அவன் கூடாரத்தின் அடியில் புதைத்து வைத்தான். இந்த கதைலாம் நமக்கு தெரியும், அதனால் இதை ரொம்ப விளக்க நான் விரும்பலை. அப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஆகோர் பள்ளத்தாக்கில் வச்சு அந்த ஆகானையும் அவன் குடும்பம் எல்லாத்தையும் நிற்க வச்சு என்ன பண்ணாங்க, ஆமாம் சுட்டெரித்தால். கடைசி வசனம் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தை உக்கிரத்தை விட்டு மாற்றினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எண்ணப்படும். அவன் குடும்பமாக அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சு கல் எரிஞ்சு அங்கே கற்குவியலை மாற்றி அவங்கள கொண்டு போட்டாங்க. இப்பொழுது தம்முடைய உக்கிரத்தை விட்டு ஆண்டவர் பண்ணிட்டார், மாறினார். இப்போ ஆயிப்பட்டினத்தை லகுவாக ஜெயித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னென்னா, சாபமான காரியங்கள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும், சபிக்கப்பட்ட பொருள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணவே முடியாது, விருத்தி அடைய பண்ணவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபிக்கப்பட்ட பொருட்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அன்றைக்கி காயினை பற்றி ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்கே இருக்கும், வாசப்படியில் படுத்திருக்கோம். வாசப்படியில் வந்து படுத்துக்கும். நன்மை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். இங்கே நீதிமொழியில் 28-27 ஒரு வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 28-27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் சாபம் வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி தானே சொல்லிட்டாங்க வேதம். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள். ஏழை எளிய ஜனங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம இரக்கம் செய்யணும். ஆமென். அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். அவங்க மேலே மனதுருகி அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை நாம் செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்தோம்னா சாபம் வராது. நம்ம கரத்தின் கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். உபாகம் 15 கூட சொல்லுவது, தாராளமாய் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய கரத்தின் கிரியைகளை தேவன் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இச்சை, அந்த இச்சை நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது,
வரக்கூடாது. அவன் பாருங்க, ஆகான் இந்த இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்து வந்தது. என்ன காரணம்? ஒரு ஆகான் அங்கே அவன் இச்சித்து என்ன பண்ணிட்டான்? எடுத்துக்கொண்டான். இன்றைக்கி இந்த எல்ஷடாய் சபையில் இருக்கிற நாம் தோற்று போகாமல் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால் நான் ஆகானா இல்லாதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்க வேண்டும். நான் என் சபைக்கு சாபத்தை வருவிக்கிறனாய் இல்லாதபடி நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன் கரத்தை என்ன பண்ணா? சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு முறை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். நம்ம சவுல் அவர் கழுதையை தேடின்னு போனார். அப்படி தானே? சவுல் கழுதையை தேடின்னு போனார், தகப்பனுடைய கழுதை காணுமேன்னு. அவனை கூப்பிட்டு சாமுவேல் எழுதுகிற என்ன பண்ணிட்டார்? ராஜாவாக என்ன பண்ணிட்டார்? அபிஷேகம் பண்ணிட்டார். ஏன்னா அவன் நின்னாக்கா எல்லார் தோள்களுக்கும் நம்ம மேலே இருந்தான், நல்லா வாட்ட சட்டமாக இருந்தான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது தீர்க்கதரிசி கூட்டத்தில் போனான், நல்லா ஆவியை பெற்றுக்கொண்டான், அவனும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். இப்படிலாம் கர்த்தருக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக பாராட்டும். நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலில் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் தீர்க்கதரிசி திட்டவட்டமாக சொல்லி கொடுக்குறார். அமலேக்கோட யுத்தம் பண்ண போனேன்னா அந்த அமலேக்கு நீ அவங்கள மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கொன்று போட்டு வரணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்படி தானே? இவர் என்ன செஞ்சாருனாக்கா, அங்கே வாசித்தீங்கள்லாம் தெரியும், 21ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருது. லேலுயா. பாருங்க, இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. பார்த்தா ஒரே சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஆடு மாடுகள் கூக்குரல் கேட்குது. அப்போ என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது சவுல் சொல்கிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருந்த ஆடு மாடில் பிரதானமானது நல்லா கொழுன்னு நல்லா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டேய் உனக்கு என்ன சொன்னார், எல்லாத்தையும் என்ன பண்ண, கொன்று போட கடவாய். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய சத்தம்னா எல்லாத்தையும் கொன்று போட்டு வா. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சுருக்கிறான். அதனால தான் அங்கே சாமுவேல் தெரிய சொன்னார், கீழ்ப்படிதலை பார்க்கலாம் பலியை பார்க்கலாம். ஆமாம், அங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார். அங்கே ஆமென். உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்னும் நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்கும் போது அங்கே நிறைய அவர் சொல்கிறார், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ன சொன்னிச்சு, எல்லாத்தையும் கொண்டு போட்டு வா. ஆனால் நீ என்ன பண்ணிக்கிற, இந்த காலத்தில் ஏதோ பலி செலுத்திடுறான், ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு 10 ரூபா காணிக்கை போட்டால் போதும், அதுக்கு மேலே நம்ம ஏதோ வாரத்தில் ஒரு நாள் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துட்டால் போதும். இப்படி இல்லை. கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படியவன். உபாகமத்தில் சொல்லப்படுறது, கர்த்தருடைய உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் கீழ்ப்படியவனால் உன்னை
மேன்மையாக வைப்பேன் சொன்னாரா இல்லையா? மேன்மையானாக்கா ஆசீர்வாதம், அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது. உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய், உன் கையின் கிரியைகளை கத்த என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அதில் அந்த உபாகம் 28 15 வசனம் வாசித்தீங்கன்னா, நீ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டியனா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகள் படியும் கட்டளையின் படியும் நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாதே போனபடியால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மேலே வரும். ஆசீர்வாதத்தை விட சாபம் ஏராளமாக இருக்குது. பார்த்தீங்களாங்க, உபாகம் 28 வாசித்தீங்கன்னா சாபத்தை குறித்து பயங்கரமாக போடணும். உனக்கு பரிபூர்ணமாக இருக்கும், ஆனால் நீ எல்லாத்துலையும் என்ன பண்ணுவ? குறையப்பட்டு போயிடுவேன். சத்துரு உன்னை என்ன பண்ணுவான்? நசிக்கிடுவான் போட்டு. அல்லேலூயா. நீங்கள் அந்த சாபத்தை குறித்து பயங்கரமாக போடப்பட்டிருக்குது. உபாகம் 28 நீங்கள் 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாபம். அந்த சாபம் நமக்கு வரக்கூடாது. ஆமென். நம்மளுடைய நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, டேய் அதை கொண்டு போட்டு வா. அன்றைக்கி சவுல் அவன் கொன்று போட சொன்னான். அவன் என்ன பண்ணான்? நல்லா கொண்டு இருக்கிற ஆடை என்ன பண்ணான்? எதுவும் கட்டி வச்சான். அதனால் ஆண்டவர் துக்கப்பட்டார். நீ இனி என்ன பண்ண மாட்ட? ராஜாவாக இல்லாதபடி உன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து வேற ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொடுத்தானா இல்லையா? அன்னியிலேருந்தே அவனுக்கு ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ளே போடுது. பரிசுத்தாவி போயிட்டார். என்றைக்கு நம்ம இந்த உலகத்தின் மேலே ஆசை வச்சு இந்த ஒரு சில ஆளுங்க ஆண்டவரை விட்டுடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 58 சொல்லப்படுது, ஓய்வு நாளை எப்படி பண்ணுங்க? ஆசரிங்க, பரிசுத்தமாக ஆசரிங்கப்பா. இந்த பூமியில் யாக்கோபின் சுதந்திரம் உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ண? கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள் என்று எண்ணி அதை மகிமையாக எண்ணி அவர் நீங்கள் என்ன பண்ணுங்க? இந்த கர்த்தருடைய நாளை ஆசரிங்க. இருக்குதா இல்லையா வசனம்? பூமியின் உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுமா? என் பரிசுத்த ஓய்வு நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது என்ன பண்ணாத? ஆமாம், என் பரிசுத்த ஓய்வு நாள் இன்றைக்கி தான் போய் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை செஞ்சு அப்படியே சம்பாதிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கி போய் நான் வேலை செஞ்சால் தான் என் குடும்பத்தை நடத்த முடியுன்ற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை, பரிசுத்த ஓய்வு நாளில் என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக அவரை ஆசரிக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சத்தம். இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம மனம் போல் நம்ம இஷ்டம் போல் நம்ம எதாவது செஞ்சுட்டு வந்தால் சாபம் தான் வரும். ஆசீர்வாதம் குடும்பத்தில் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானது நீ செய்யக்கூடாது. சொந்த பேச்சோட பேசக்கூடாது. இந்த நாளில் தேவனை ஆராதிக்கிற நாள். இந்த தேவனை மாத்திரம் நீ ஆராதனை செய்து கொண்டிருப்பாய். என்னால் உன் குடும்பத்தை யாருடைய சுதந்திரம் வரும்? யாக்கோபின் சுதந்திரம் உன் குடும்பத்தின் மேலே இறங்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதை விட இந்த மூளை சொல்கிறத நிறைய பேர் ரொம்ப நம்புகிறாங்க. மூளையை சொல்கிறத நம்பவே கூடாது. ஏன்னா இதயம் தான் தேவன் என்ன பண்ணுறாரு? இதயம் சொல்லும். இந்த மூளை சொல்லடே என்ன இதுக்கு நீ இன்றைக்கி போனேன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? சம்பாதிச்சிக்கின்னு வரலாம். ஆனால் இதயம் ஆண்டவர் சொல்லுவார், டே போவதரா, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணுவார்? பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி பண்ணுவார்ரா, போவாதேன்னும். இதை விட்டுருவாங்க. இது சொல்கிறதுக்கு தான் போய் என்ன பண்ணுது? கேட்குறாங்க நிறைய பேர். மூளை சொல்கிறத கேட்கக்கூடாது. நம்ம இதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இந்த இதயத்தில் ஆவியானவர் பேசும்போது அதுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா.
யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம். அப்போ அந்த சவுல் கீழ்ப்படியாமல் போனான், அவனுக்கு ராஜபாரம் இல்லாதபடி கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? நீக்கி போட்டார். அன்னிலேருந்து அவனுக்குள்ளே ஒரு அசுத்தாவி உள்ளே வந்தது. கடைசியில் அவன் குடும்பமே என்ன ஆயிடுச்சு? அழிக்கப்பட்டு போனது. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய இன்னும் திருவிழந்தெல்லாம் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். மூன்றாவதாக இதே 1 சாமுவேலில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். குமாரர் அல்லேலூயா. ஏலி குடும்பம். ஏலி யாரு? ஆசாரியன். அண்ணால் போய் ஜெபம் பண்ணல, பிள்ளையிலேன்னு அழுது அந்த ஏலி தாத்தா உட்காந்து என்ன பண்ணுறாரு? இவன் எவ்வளோ நேரம் பெதட்டுவாளா தெரியலையே, தனியாக இஷ்டம் வந்துட்டா பொழுது ஒன்று. ஏமா ரொம்ப நேரம் நீ அப்போது ஆண்டவரே நான் வந்து போதையில் இல்லை, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர் தான் சொன்னார், ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் நீ என்ன பண்ணுவேன்? ஒரு ஆண் பிள்ளை பெறுவாய் போனார். தேவனுடைய ஆசாரியன் அவருடைய குடும்பத்தை அவரால் என்ன பண்ண முடியல, அவன் பிள்ளைங்களை அடக்கி ஆள முடியல. அங்கே சொல்லப்படுது பாருங்கள், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு நீங்காத நான் நியாய தீர்ப்பு செய்வேன். இன்றைக்கி நிறைய பெற்றோர் ரொம்ப தப்பு பண்ணுறோம். பிள்ளைங்களை என்ன பண்ணுறதில்ல, அடக்கிறதே கிடையாது. போல் இதுங்க காலேஜ் போயிட்டார் அவர் அப்படின்னு போவார். அடக்கணும். பிள்ளை என்ன பண்ணோம்? அந்த ஏலி ஆசாரியன், அந்த ஆசாரியன் வந்து பிள்ளைங்களை என்ன பண்ணல, அவன் செய்கிறத பாவத்தை நல்லா தெரியுது. இவனுங்களை எப்படி போய் நம்ம கண்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? கேட்காம விட்டார். அவன் பிள்ளைங்க சாபத்தை வரவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அடக்காமல், இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைங்களை அடக்காமல் அவங்கள கண்டிக்காமல் அவங்க மனம் போல போட்டோம். டீ கையில் போய் எங்கன்னா போய் நின்றுங்கன்னு பேசி நிறுவிட்டோம். சாயந்தரம்னா போய் என்ன பண்ணோம்? ஊரை சுற்றுட்டோம். பிள்ளைங்களை அடக்கணும். பெற்றோர் என்ன பண்ணா? பிள்ளைங்களை அடக்கணும். டேய் எங்கே போகிற, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த கேட்கணும். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் நிமித்தம் குடும்பத்தில் என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். ஏலி ஆசாரியன்தான், ஆனால் பிள்ளைங்க செய்கிற பாவத்தை தெரிஞ்சிருந்தோம் அவன் பிள்ளைங்க அநேக அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறான். எல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்கள அடக்காமல் போனதுனால அவன் குடும்பத்தின் மேலே சாபம் வந்துடுச்சு. நல்ல மகிமையாக இருந்த குடும்பம் உடன்படிக்கை பெட்டினா ஆயிடுச்சு, பிடிக்கப்பட்டது. மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிடுச்சு. ஏலி தாத்தா நல்லா மலாக்கா உயர்ந்து என்ன பண்ணார்? பிடரி முறிஞ்சு என்ன பண்ணார்? செத்து போனார். ஆசாரியனுடைய குடும்பத்தில் அவன் 2 பிள்ளைங்களும் அழிக்கப்பட்டார்கள், யுத்தத்தில் அழிக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் என் குடும்பத்தில் இன்னும் வர்த்திக்கப்படலையே, என்ன காரணம்? ஆசை தான் எல்லாருக்கும். நான் நல்லா வர்த்திக்கப்பட வேண்டும், என் குடும்பம் நல்லா விருத்தி அடையணும், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசை தான். ஆனால் பிள்ளையை அடக்காமல் விட்டியன்னா சாபம் வந்துடும். அல்லேலூயா. பிள்ளைங்க எங்கே போகிறான் ஏதை வரான்னு பெற்றோர் என்ன பண்ணோம்? கவனிக்கணும். நிறைய பெற்றோர் அதை கவனிக்கிறதே கிடையாது. நான் யாரையும் குற்றமாக சொல்ல. பிள்ளைகளை பெரும்பால் ஆளாதவன் என்ன பண்ணுறான்? அவங்கள எங்கே தள்ளுறானா?
நரகத்துக்கு தள்ளுறான். பிள்ளைகளை அடி, தப்பே இல்லை. எங்கள் அம்மா என் சின்ன வயசில் அவங்க அடித்து அடி இன்னும் எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஓடுவேன், சொல்ல செங்கல் எடுத்து விடுவாங்க ஒரு அடி, டமான்னு விடுவோம். என் தலையில் நிறைய அடி இருக்கும், ரத்தம் சொட்ட ஓடும். அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்போ திருப்பி வந்து எப்படியோ வீட்டில் வந்து உட்காந்துருவேன். ஏன்னா குறும்பு, தடி கொம்பு இருக்கும், அவ்வளோ பேர் தடி கொம்பு. எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா எங்கேயாவது சீட்டு அடின்னு இருப்பார். இன்னொரு அண்ணன் என்ன பண்ணுவார், அதை நைஸாக வந்து அம்மா அவங்க சீட்டு விளையாடுறாருமா, கொம்பு அவ்வளோ பேர் கொம்பு பின்னாடியே திரும்புவாங்க. எங்கே ஆடுறான போட்டு ஒரே அடி, நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அடித்து கூடியதும். அந்த மாதிரி எங்களெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அடித்து வளர்த்தாங்க. நாங்கள் 5 பேர் இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நாங்கள் வளர்ந்தோன்னாக்கா அதுதான் காரணம். என் தாய் ரொம்ப அவங்க ஒருவேளை அந்த காலத்தில் அவங்க மேலே ஒரு எங்களுக்கு கோபம் வந்துருக்கலாம், என்ன இவங்க இப்படி அடிக்கிறாங்களேன்னு, நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஆனால் அப்படி அடித்ததுனால்தான் 5 பேரையும் கர்த்தர் முத்தாக வச்சுருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அடக்கணும். பெற்றோர் பிள்ளைகளை அடக்கி ஆள வேண்டும். ஏன்னா உன்னை நம்பி தான் பிள்ளை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், உனக்கு பரிசாக கொடுத்துக்கிறார். அந்த பரிசை நீ தான் காப்பாற்றி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அவன் எப்படினா சுற்றட்டும், எப்படினா போட்டோம், எப்படினா வரட்டும், நீ பாட்டு நீ நேரம் கட்சியில் அவன் எங்கேயாவது எதனா பண்ணிட்டு வந்து நிற்பான். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் சாபம் வந்துடும். அதனால் பெற்றோர் பிள்ளைகள் என்ன பண்ணோம், அடக்க வேண்டும். ஏன்னா ஏலி தாத்தா என்ன பண்ணார், அவர் அடக்காமல் போயிட்டார். ஆண்டவருக்கு கோபம் வந்தது. சாமுவேல் சின்ன பையன்கிட்ட சொல்கிறாரு எல்லாத்தையும், அவன் குடும்பத்துக்கு நான் நீங்காத ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன்டா. அந்த ஏலி தாத்தா கேட்குறாரு, பா சாமுவேலே என் மகனே, ஆண்டவர் என்ன சொன்னார் யோ இதெல்லாம் சொன்னாரியா. அல்லேலூயா. அதேமாரி அவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. 2 பிள்ளைய செத்தானுங்க. அந்த ஏலி மலாக்கா விழுந்து அவர் பிடரி முடிஞ்சு அவர் செத்தார். அந்த குடும்பம் உடன்படிக்கப்பட்டு பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. இஸ்ரவேலுக்கு மகிமை எல்லாம் போயிடுச்சு. இக்கபோத்துன்னு பேர் விடுறாங்க. உடன்படிக்கப்பட்டியே பிடிக்கப்பட்ட பொழுது இக்கபோத்துன்னு மகிமை இஸ்ரவேலை விட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் பெருக வேண்டுமானால் தீட்டான சாபத்தீடான பொருள் நம்ம கையில் நம்ம வீட்டில் வரக்கூடாது. சாபத்தீடானதை எதையும் நம்ம கொண்டு வரக்கூடாது. இன்றைக்கி சாபத்தீடான நிறைய இருக்குது உலகத்தில். சாராயம் வைக்கிறான், கஞ்சா வைக்கிறான், அப்புறம் என்னென்ன வைக்கிறான், வெட்டிக்கு விடுறான், அத்தை விடுறான். இதெல்லாம் சாபம். இது துன்மார்க்கன் செய்கிறான். துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்கும், கர்த்தரின் சாபம் இருக்குது. அவன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஓஹோன்னு ஓடுற மாதிரி தான் தெரியும். அவன் பூண்டு எடுத்து போயிடும் அவன் வீடு. ஆனால் நீதிமானாகிய உனக்கு எனக்கும் ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். நாம் இவைகளுக்கெல்லாம் விலகி என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை விருத்தி அடைய பண்ணுவார், என் தேவனுடைய உக்கரம் என்னை விட்டு விலகி போயிடும், எனக்கு அவர் தயவு செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேலே நம்ம உண்மையாய் அவருக்கு உண்மையாய் நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. சவுலை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆனால் அவனும் ஒரு ஈன புத்தி அவனுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாத்தையும் கொன்று போட்டு வாடானாக்கா அவன் சிலதை கொண்டு வந்து தேவனுக்கு என்ன பண்ண போகிறாரான். யார் உன்னை பலியிட சொன்னாங்க? தேவனுக்கு பலியிடுறது நீ சம்பாதிச்சதுக்கு வந்து பலியிடு. அங்கேருந்து கொள்ளை அடிச்சுட்டு வந்தால் பலியிட சொன்னார். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கணும்னா நேர்த்தியானதை, உண்மையானதை, பரிசுத்தமானதை நாம் செலுத்தும் போது அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாக நம்ம தருவார். எங்கேயாவது கொள்ளை அடிச்சதை வந்து எடுத்துன்னு வந்து தேவனுக்கு பலியிட போகிறோன்னாக்கா அது நமக்கு சாபமாய் முடியும்.
பிள்ளைகளை நாம் என்ன பண்ணோம்? அடக்க வேண்டும். குடும்பத்தை நம்ம நன்றாய் நடத்த வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாய் ஹேண்டில் பண்ண வேண்டும். ஏன்னா நம்மளை தான் கேட்பார் ஆண்டவர். நாளைக்கு ஒரு சாபம் வருதுன்னா குடும்பத்தில் அவனோட முடிஞ்சிடாது. ஏலி பெரிய ஆசாரியன்தான். அவன் கட்சியில் எப்படி சேர்த்தான்? பலாகா விழுந்து பிடரி முறிந்து மரித்து போனான். இந்த மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன ஆயிடுச்சு? கடந்து போயிடுச்சு. நம்ம குடும்பத்தை கர்த்தர் மகிமையாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நம்ம குடும்பத்தை விட்டு கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அந்த வேலியெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா கண்டவன் உள்ள நுழைவான், பிசாசு உள்ள நுழைவான், அவன் மனம் போல நம்மளை ஆட்டி படைப்பான். ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ஆமென். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? செவி கொடுத்தால் உன்னை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா?